சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் பழமொழி 400 இலக்கியத்திலிருந்து இதுவரை டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்களை விளக்கமான விடைகளோட பார்க்க போகிறோம். முதல் கேள்வியை பாருங்க. துறவை மேல் நெறி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை எவை என்று கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது துறவை மேல் நெறி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். துறவை மேல் நெறி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்ட இலக்கியங்கள் எதுவென்றால் அற இலக்கியங்கள் எனப்படுகின்ற நீதி கூறும் இலக்கியங்கள் தான். இப்போ இதற்கு சரியான விடை எதுனா ஆப்ஷன் பாம்பே, அற இலக்கியங்கள். அடுத்த கேள்வி பாருங்க. பொருந்தாத இணையினை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்கிறாங்க. 4 ஆப்ஷன்ல எது பொருத்தம் இல்லாது இருக்கிறதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். வெல்வது வேண்டின் வெகுளி விடல் நான்மணிக்கடிகை சரி. நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் திரிகடுகம் சரி. தமக்கு மருத்துவர் தாம் பழமொழி 400 சரி. முதல் இல்லாருக்கு ஊதியம் இல் ஆசாரக்கோவையானா கிடையாது. முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவம் குறிப்பிடுகிறது. இப்போ இந்த இணைதான் பொருத்தம் இல்லாத இணை. அடுத்த கேள்வி பாருங்க. முன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள் என்ன என்று கேட்டிருக்கிறாங்க. அதில் முன்றுரை என்பது ஊர் பெயராகவும் அரையன் என்பது முன்றுரை என்ற நாட்டை ஆண்ட அரசனாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. இப்போ அரையன் என்பது அரசன் என்று பொருள். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. அடுத்த கேள்வி மிகவும் முக்கியமான பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி. கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்கப்புலவர் யார் என்று கேட்டிருக்கிறாங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல் என்று பாடியிருக்கிற முன்றுரை அரையனார் அவர்கள்தான் கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய புலவர். இது மிக மிக முக்கியமான ஒரு பாடல் வரி. டிஎன்பிஎஸ்சியில் இந்த பாடல் வரியை வைத்து பல முறை நமக்கு கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பொருத்த சொல்லி கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. திருகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார், ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார், பழமொழி 400 ஆசிரியர் முன்றுரை அரையனார், சிறுவஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். இப்போ சரியான விடை 2, 1, 4, 3 ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கேள்வி. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் பழமொழி 400 ஆற்றுணா வேண்டுவது இல் என்று குறிப்பிடுகிறது. அடுத்த கேள்வி பாருங்க. ஆற்றுணா வேண்டுவது இல் இவ்வடியின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பதுதான் ஆப்ஷன் பாம்பே சரியான விடை. அடுத்தது மிகவும் குழப்பக்கூடிய வகையில் நேரடியாக இடம்பெறாத கேள்வி. அதாவது இது நேரடி கேள்வி இல்லை, கொஞ்சம் யோசித்து பதிலளிக்கக்கூடியது மாதிரி இருக்கும். நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் என்று கேட்டிருக்கிறாங்க. அதாவது கரிகால் பெருவளத்தான் தான் நரை முடித்து சொல்லால் முறை செய்தவன். இதை பற்றிய குறிப்பு பழமொழி 400 இடம்பெற்றிருக்கு. இப்போ பழமொழி 400 இடம்பெற்றிருக்கக்கூடிய நரைமுடித்து சொல்லால் முறை செய்த செய்தியைத்தான் நமக்கு கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நரைமுடித்து சொல்லால் முறை செய்தவன் யார்னா கரிகால் பெருவளத்தான். ஆப்ஷன் சி சரியான விடை. அருமோ நரி நக்கிற்று என்று கடல் இது பயின்று வந்த நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. சரியான விடை பழமொழி 400. அடுத்தது மீண்டும் பொருத்த சொல்லி ஒரு கேள்வி. சிறுவஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் காரியாசன், திருவிளையாடல் புராணம் என்ற நூலின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர், பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார், ஏலாதி நூலின் ஆசிரியர் கனிமேதாவியார். இப்போ சரியான விடை 4, 3, 2, 1 ஆப்ஷன் டெல்லி சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. பொருத்தமான பழமொழியை கண்டறிக. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். மீண்டும் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பதற்கான பொருத்தமான பழமொழி எதுனா ஆற்றுணா வேண்டுவது இல் என்பதுதான் சரியான விடை. அடுத்தது விவேக சிந்தாமணி
என்ற தனிப்பாடலில் இருந்து கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி. இதற்கும் பழமொழி 400க்கும் தொடர்பில்லை, இருந்தாலும் இதில் ஒரு கேள்வி ஆட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. தானதை சம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தாள். இவ்வரிகளில் சம்புவின் கனி என குறிப்பிடுவது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. சம்புவின் கனி என்று குறிப்பிடப்படுவது நெல்லிக்கனி. அடுத்தது பழமொழி 400 இருந்து கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி, முதுசொல் என்று அழைக்கப்படும் நூல் எது? முதுசொல் என்று அழைக்கப்படும் நூல் பழமொழி 400. பாம்பரியும் பாம்பின் கால், இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரியான விடை பழமொழி 400. கிட்டத்தட்ட 14 கேள்விகள் நமக்கு இதுவரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்த வகுப்பிலிருந்து இதற்கு மேலே என்ன நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம் என்ற வினாக்களையும் நம்ம இப்போ பார்த்துட்டா பழமொழி 400 டாபிக் ஓவர் ஆகிடும். அடுத்த கேள்வி பாருங்கள், உலகவசனம் என்ற சிறப்பு பெயர் பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. உலகவசனம் என்ற சிறப்பு பெயர் பெற்ற நூல் பழமொழி 400. பழமொழி 400 எத்தனை அதிகாரங்களை கொண்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க. மொத்தம் 400 பாடல்களையும் 34 அதிகாரங்களையும் கொண்டது பழமொழி 400. அடுத்தது தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கணும். இந்த 4 ஆப்ஷனில் எந்த கருத்து எந்த தகவல் தவறு என்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். 15 கீழ்கணக்கு நூலில் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல் பழமொழி 400 சரி. திருக்குறள் நாலடியார் நூலுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் பழமொழி 400 இதுவும் சரி. பழமொழி 400 கடவுள் வாழ்த்தை பாடியவர் முன்றுரை அரையனார் இதுவும் சரி. பழமொழி 400 இலக்கண பழமொழிகள் அதிகம் விரவியுள்ளன தவறு. பழமொழி 400 இலக்கிய பழமொழிகள் விரவி வந்துள்ளன. இப்போ ஆப்ஷன் டெல்லி தான் தவறான தகவல். அடுத்த கேள்வி பாருங்க, யோசித்து பதிலளிக்கக்கூடிய கேள்வி. கறவை கன்று ஊர்ந்தானை தந்தையும் ஊர்ந்தான் என்ற பழமொழி 400 வரிகள் யாரை குறிப்பிடுகிறது என்று கேட்டிருக்கிறாங்க. இந்த வரிகள் யாரை குறிப்பிடுகிறது என்றால் மனுநீதி சோழனை பற்றி குறிப்பிடுகிறது. மனுநீதி சோழன் அவர்களுடைய மகன் தேரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது தவறுதலாக ஒரு பசுவின் கன்றின் மீது ஏற்றிவிடுகிறார். அதனால் மனுநீதி சோழனுடைய நீதி சங்கிலியை நாடி அந்த பசு நீதி கேட்கிறது. அதன் காரணமாக கறவை கன்று ஊர்ந்த தன் மகன் மீது அவரும் ஊர்ந்தார் என்ற வரிகள் குறிப்பிட்டு இருக்கக்கூடியவர் மனுநீதி சோழன் தான். இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் பழமொழி 400. அடுத்த கேள்வி பாருங்க, யானையால் யானையா தற்று என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. 2 நூல்களில் யானையால் யானையாய் தற்று என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கு. வினையை வினையாக்கி கோடல் நனைகவள் யானையால் யானையாய் தற்று என்று திருக்குறளிலும், யானையால் யானையாய் தற்று என்ற பழமொழி 400 இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ ஒரே வரி தான் 2 நூல்களில் இடம்பெற்றிருக்கு. இப்போ உத்தரவேதம் என்று அழைக்கப்படுகின்ற திருக்குறளிலும் முதுமொழி என்று அழைக்கப்படுகின்ற பழமொழி 400 யானையால் யானையாய் தற்று என்ற வரி இடம்பெற்றிருக்கிறது. இப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. அடுத்த கேள்வி பாருங்க, எளிமையான கேள்வி. கீழ்கண்டவற்றில் முன்றுரை என்ற ஊர் எந்த நாட்டில் அமைந்திருந்தது? பாண்டிய நாட்டில் அமைந்திருந்தது. முன்றுரை அரையனார் எந்த சமயத்தை சார்ந்தவர் என்று கேட்டிருக்கிறாங்க. பெரும்பாலும் 15 கீழ்கணக்கு நூல்கள் சமண சமயத்தை சார்ந்தவையாக இருக்கும். அதுபோல பழமொழி 400 இயற்றிய முன்றுரை அரையனாரும் சமண சமயத்தை சார்ந்தவராக கடவுள் வாழ்த்து பாடலின் மூலம் அறியப்படுகிறார். அடுத்தது பாருங்க, ஒன்றுரா முன்றிலோ இல் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம பாடப்புத்தகத்திலே வரி இருக்கும். மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினாள் ஆயினால் ஒன்றுரா ஒன்றிலோ இல் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கும். இப்போ ஒன்றுரா ஒன்றிலோ இல் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பழமொழி 400 தான். ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, மிக முக்கிய கேள்வி. கிளர்மணி நீடுகள் வெற்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல் இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. முன்றுரை அரையனாரின் காலம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. முன்றுரை அரையனாரின் காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, 4ஆம் நூற்றாண்டு தான். ஆனால் கிபியா கிமுவான்னு நீங்கள் குழப்பிக்கொள்ளக்கூடாது. கிபி 4ஆம் நூற்றாண்டு என்பது சரியான விடை.
25வது கேள்வி பாருங்க. மிக மிக முக்கியமான யோசித்து பதிலளிக்கக்கூடிய கேள்வி. பண்பால் உயர்ந்த பெரியாரை துணையாக கொண்டால் யாவரும் நன்மை அடைய முடியும் என்ற உண்மையை இராமாயண கதையை கொண்டு விளக்கும் நூல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப யோசிச்சு நீங்க பதிலளிக்கணும். பழமொழி 400 ஒரு வரி வருகிறது. இலங்கை கிழவருக்கு இளையோன் என்ற வரி வருகிறது. அந்த வரிகள் மூலமாக என்ன கருத்து உணர்த்தப்படுகிறது என்றால், பண்பால் உயர்ந்த பெரியவரை துணையாக கொண்டால் அனைவராலும் நன்மை அடைய முடியும் என்ற உண்மையை விளக்கக்கூடிய இராமாயண கதையை தாங்கி அந்த வரி நிற்கிறது. எனவே இலங்கை கிழவருக்கு இளையோன் என்ற வரி இடம்பெற்றிருக்கக்கூடிய பழமொழி 400 தான் இந்த கேள்விக்கு சரியான விடை. இந்த தகவல் அனைத்தையுமே நான் உங்களுக்கு வகுப்பிலேயே மிகவும் விரிவாக தெளிவாக நடத்தியிருந்தேன். அதன் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்களையும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட உள்ள வினாக்களையும் நம்ம முடிச்சிருக்கோம். வகுப்பையும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்துட்டாலே அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ பழமொழி 400 இதற்கு மேலே நீங்கள் எங்கும் தேடி அலைய தேவையில்லை. இதை மட்டும் படித்து கொண்டால் போதுமானது. அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். சிவம்ஸ் அகாடமியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.